ரெக்கார்டாக தான் வரும். ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்கள் எம்டி. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி இதுதான், ப்ரோ பிசி வாங்கலாமா இல்லை லேப் வாங்கலாமா அப்படிங்கிற பற்றி போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நம்ம பட்ஜெட்டுக்கு எது பெஸ்ட்டு அண்ட் நம்மளோட யூஸுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்பில் வந்து உங்களுக்கு காம்பேக்டபிலிட்டி இருக்கோ அண்ட் பிசியில் காம்பேக்டபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியரன்ஸாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த லேப்டாப்போட பட்ஜெட் எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கிற ஒரு லேப்டாப் கம்பெனி பிராண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த லேப்டாப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இருக்குது, ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது, அதோட பட்ஜெட்டுங்களை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது போக நம்மளோட பிசியோட பட்ஜெட், அதாவது நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே பார்க்கலாம், அதோட ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துட்டு இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது இது வந்து ஹெச்பியோட பெவிலியன் அப்படிங்கிற மாடல் லேப்டாப்பு. இது வந்து ryzen 5 ப்ராசஸர் போட்டிருக்காங்க. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹெக்ஸா கோர் ப்ராசஸர். அண்ட் அது போக இது அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் போட்டிருக்காங்க, 512GB SSD போட்டிருக்காங்க. அண்ட் அது போக நம்ம OS வந்து விண்டோஸ் 10 போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ரெகுலராக வரதா. பட் அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4GB NVIDIA வந்து 6050 Ti போட்டிருக்காங்க. GTX சீரீஸில் 6050 போட்டிருக்காங்க. இதில் அது போக இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன டிஸ்பிளே வந்து என்ன டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz டிஸ்பிளே. அதாவது உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நமக்கு இப்போதைக்கு நம்ம கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதால வீடியோ பார்க்க எதாவது 60 போதும். அப்படி இல்லைன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து 90 டச் பண்ணால் நமக்கு போதும். இதில் வந்து 144 கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இந்த அட்வான்டேஜ் வந்து இந்த நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கொஞ்சம் லிமிட்டு தாண்டுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பட் இதே வந்து நம்ம கீழே வந்து இன்னும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ இது எல்லாமே சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே தான் ryzen 5 கொடுத்துருக்காங்க, 4GB AMD ப்ராசஸ் போட்டிருக்காங்க, 512GB SSD போட்டிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து HDD கொடுக்கவே இல்லை. அதாவது ஹார்ட் டிஸ்க் கொடுக்காதனால நமக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தெரியுது. அதாவது நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸு வந்து உங்களுக்கு முதல்ல நான் வந்து ப்ரீவியஸாக நான் ஸ்க்ரீனில் இங்கே சைடில் காமிச்சிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 66,000 வருது, அதாவது 67,000 வருது. அண்ட் அது போக இது கூட என்னென்னு வரும், நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பேக் அது இதெல்லாம் வாங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500 to 2000 ஆட் ஆன் வந்துக்கும். ஸோ இதுதான் நம்ம லேப்போட ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் கம்பேரிசன். அதே அது போக இதில் வந்து ரேம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. பட் இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுட்டு நீங்கள் 8GB போட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு பத்தாது. அதுவும் இல்லாமல் HDDயும் கிடையாது, வெறும் SSD மட்டும் வச்சு நமக்கு ஸ்டோரேஜ் இதில் கம்பேர் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம வந்து பிசிக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிசி கம்பேரிசன் பார்க்கும்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிற வந்து நம்ம லைனாக வந்து சொல்லிவிட்டு அதோட ப்ரைஸ் செக்மெண்ட் நம்ம வந்து ஆஃப்லைன் ஸ்டோரோட ப்ரைஸ் செக்மெண்ட் சொல்லிடலாம். அது வந்து ஃபைனல் நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லேப் பெஸ்ட்டாக இல்லை வந்து பிசி பெஸ்ட்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கடைசியில் சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எது கம்பேரிசனில் வந்து சிறந்தது, அதாவது உங்களோட யூஸுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பிசியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா, பிசியில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மதர் போர்ட் தேவை. மதர் போர்டு வந்து இந்த ஜென் நீங்கள் ப்ராசஸ் இந்த சிப்செட்டில் நீங்கள் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகாபைட்லையோ இல்லை MSIயில் நீங்கள் மதர் போர்ட் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக. அது வந்து நிறைய மாடல் இருக்குது, B450 நிறைய மாடல் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். மதர் போர்டு உங்களுக்கு காஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 7,000 to 9,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த சிப்செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி ப்ராசஸர் வந்து ஒரு 16,000 வரும், ப்ராசஸ் 16,000. அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 8GB ரேம்னு சொல்லியிருக்காங்க. 8GB ரேம் ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,400 to 3,000 வரும். அது டிபெண்ட் அப்பான் அந்த ஸ்டோரோட ரேட்டிங் பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அண்ட் அது போக SSD வந்து 512 நான் வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து SSD 512GB எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 தான் வரும். பட் இவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷனல் மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி சரி கேமிங் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டிக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுத்தோம்னா ஒரு 1 TB போட்டாலே போதும். 1 TB பேர் கூட ஹார்ட் டிஸ்க்கே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 to 3,000 கூட போகாது, 2.7 அந்த ரேஞ்சில் நின்றுக்கும். அண்ட் இது போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம VRAM, அதாவது கிராஃபிக்ஸ் NVIDIA GTX அவங்க போட்டிருக்க சீரீஸை 1650 Ti நமக்கு போட்டோம்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 12,000 to 20 அதாவது 18,000 வரும். நீங்கள் ஒரு 16,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து டோட்டலாக நம்ம இப்போ என்னென்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கோம் அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இதில் என்னென்ன மிஸ்ஸிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேபினெட் மிஸ்ஸிங் ஆகும். பட் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் அடிஷ்னலாக, என்ன ப்ரோ
அந்த லேப்டாப் வாங்கினோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளே அதெல்லாமே சேர்ந்தே வருது. நீங்கள் மானிட்டர் செட்டப்பில் எதுவுமே சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேப்டாப்பில் வந்து அவங்க சொன்ன வந்து அதில் தான் மெயினாக. பட் நீங்கள் வந்து மானிட்டர் உங்களுக்கு வந்து 15.6 இன்ச் மானிட்டர் தான் அதில் வந்து கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு என்ன மானிட்டர் வேணுங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினிமம் ஒரு 21 இன்ச் நீங்கள் மானிட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல் ஹெச்டியில் போடுறீங்க, அவன் சொன்ன மாதிரி நீங்கள் 144 ஹெட்ஸே போடுறீங்க, RLS 90 ஹெட்ஸ் மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 தான் வரும். 21 இன்ச்சு உங்களுக்கு வந்து 12,000 தான் வரும். கேமிங் சீரிஸ் மானிட்டர் மாதிரி வரும். இந்த மானிட்டரில் வந்து உங்களுக்கு எப்படின்னா கேமிங்க்கு வச்சுக்கலாம், எடிட்டிங், பட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அதாவது ப்ராடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும், கேமிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் அது போக பிசி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 8 GB தான் நம்ம ரேம் போட்டிருக்கோம். இன்கேஸ் நமக்கு வந்து ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இதில் 4 ஸ்லாட் இருக்கும், டிபெண்ட் அப்பான் மதர் போர்ட் 2 ஸ்லாட் இருக்கும், 3 ஸ்லாட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 8 GB மட்டும் போட்டிருக்கிறான். நீங்கள் வேணும் இன்னொரு 8 GB எக்ஸ்ட்ரா 16 போட்டுக்கலாம். இன்னொரு 16 போட்டு நீங்கள் வந்து 24 உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக வந்து அதே போல் நீங்கள் வந்து லேப்பில் வந்து நீங்கள் வாங்கினதோட நீங்கள் கையை வைக்க முடியாது. அப்படி இன்கேஸ் கை வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலாக HDD போடாமல் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு HDD வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு HDD ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், என்ன ப்ரோ நீங்கள் குழப்பறீங்க, லேப்பும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, பிசி ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களோட ரெக்குயர்மெண்ட் எது அப்படிங்கிற பொறுத்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி வேணும், போர்ட்டபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு திங்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் பிசிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுக்கணும். ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். பட் அதுவும் இல்லாமல் பிசியில் இன்னொன்று ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அதாவது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இந்த சென்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அடிக்கடி உங்களோட குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு ஒரு டைம் வந்து அதில் வந்து நிறையா க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணணும், தெர்மல் பேஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது. பட் அது வந்து இப்போ புதுசாக நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறதுங்கிற பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்கள் பிசி வாங்கி ஒரு மோர் தென் 5 இயர்ஸ் ஆச்சு, ஆக்சுவலாக வந்து பிசி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து தெர்மல் பேஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பிசி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களோட பிசி பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வேற ஒரு பிசியில் வந்து இந்த மாதிரி காம்பனன்ஸ் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சேஃபஸ்ட் திங். அப்படி இப்போ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா போத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நிறைய கேம் ஸ்ட்ரீமிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா இந்த மாதிரிலாம் செட்டப் எல்லாம் பண்ணுறாங்களா, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லாம் தேவைப்படுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாமே ஒரு வந்து மித் மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களோட குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அந்தளவுக்கு பிசி சூஸ் பண்ணலாம், பிசி பில்டு பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து தேவையான உங்களோட நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அட்டைன் பண்ண முடியும். பட் அது வந்து அந்த அட்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 45,000 ஒரு பிசி பில்டு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் நீங்கள் அது வந்து லேப்பில் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 75,000 வரைக்கும் அட்டைன் ஆயிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஃபார் ஈக்குவல் டு ஃபார் எப்படி சொல்கிறதுனா ப்ரொடக்டிவிட்டியில் சரி கேமிங்கில் சரி ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிசி கொடுக்க வந்து உங்களுக்கு அது கொடுக்காது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட சிப்செட்டே வேறு. ஏன்னா அதோட பிளாட்ஃபார்ம் வேறு, இதோட பிளாட்ஃபார்ம் வேறு. அதில் இருக்க சிப்செட்டு ஜென்ஸ் எல்லாமே வேறு, இதில் இருக்க சிப்செட் ஜென்ஸ் எல்லாமே வேறு. இனிமேல் உங்களுக்கு லேப் சூஸ் பண்ணுறதா இல்லை பிசி சூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா நம்மளோட உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நல்ல லேப்டாப் ஆர் பெஸ்ட்டு பிசி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து பிசி பெஸ்ட்டாக லேப் பெஸ்ட்டாக அப்படிங்கிற உங்களோட ஒரு ஓவரால் நாலேஜ் கிடைக்காட்டி கூட ஓரளவுக்கு நாலேஜ் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை வச்சு உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்கள் என்னென்ன பிசி யூஸ் பண்ணுறீங்க ஆர் இன்கேஸ் என்ன லேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் நம்ம உங்களோட பிசிஆர் லேப்போட ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு ஆளில் போட்டுக்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோ அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ நான் சொன்ன ஏதாச்சும் தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is bye from MD.